அற்புதமான கலை. இந்த அற்புதமான கலை இது வேற ஒண்ணும் கிடையாது. 64 கலையில அற்புதமான கலை மனோவசிய கலை. 7ஆம் அறிவு முருகதாஸ் ஒரு படம் ஒன்று எடுத்தார், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த படத்தை. அதில் கூட காட்டியிருக்காங்க. ஏன்னா போதிதருடைய வாழ்க்கை வரலாறு, அதை எப்படி பண்ண முடியும், அதுக்குள்ள மனிதர்களுக்கு எப்படி காந்த சக்தி உருவாகுது என்ற காட்சி காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி நாங்கள் செய்து காமிச்சிருக்கோம். இந்த வெள்ளருக்கனால செய்த பொம்மைக்கு எப்படி உயிர் வர போகுது, உயிர் வந்த பிறகு அந்த பையனுடைய அவனுக்கு ஏற்றிய பிறகு அவன் என்ன இல்லாம பட போறான்ற காட்சி பார்க்க போறீங்க. பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா வேங்கேஸ்வரருடைய அந்த சக்தியால் நாங்கள் பொய் சொல்ல முடியாது. அப்படி பொய் சொன்னா எங்க குடும்பமும் நிறைவேறாத போயிடும். அப்படிப்பட்ட சக்தி படைச்ச அந்த வேங்கேஸ்வரருடைய ஆலயம் முன்னால் இது அற்புதமான கலை, வேற ஒன்றும் கிடையாது. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம், தமிழ்ல மனோவசிய கலை. ஆனா ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் அற்புதமான கலை. இது அந்த கலையை நாங்கள் செய்து காமிக்கிறோம். தேச அமைதியாக அமர்ந்து இந்த காட்சி பார்க்க உங்களை காப்பாற்றுவதா தாயே இவர்கள் வெக்கிரமோடி எடுக்கிறேன். எங்கள் இருவருக்கும் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நீங்க தான் தாயை காத்திரணும் அம்மா. தாயே அம்மா தாயே எங்கள் இருவருக்கும் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நீங்க தான் தாயை காத்திரணும் அம்மா. தாயே முத்தி மாறி அம்மா உன் முகத்தை நீ காட்டி உன்னால பாடுகிறோம் தமிழ் பாடு. வந்திடுவா தேவி ஒரு வரமளிப்பாய் மேவி, வந்திடுவா தேவி ஒரு வரமளிப்பாய் மேவி. ஒரு கருணை செய்வாய் தேவி ஒரு கருணை செய்வாய் தேவி. காத்திடுவாள் தேவி ஒரு கருணை செய்வாய் தேவி. காத்திடுவாள் தேவி ஒரு கருணை செய்வாய் தேவி. எலுமிச்சங்கனியை மூடியா வைக்கின்ற போது இப்ப என்ன செய்ய போறோம்னா தண்ணீர்ல இப்ப மஞ்சளை நாங்க கரைக்க போறோம். அந்த கரைச்ச மஞ்சளை மீண்டும் கட்டியாக எடுத்த பிறகு இந்த மூடி வைக்கின்ற காட்சி நடத்துறோம். அது எப்படிங்க தண்ணீர்ல கரைச்ச மஞ்சள் கட்டி ஆயிடும்? ஆகாது. அதுதான் அந்த மனோவசி கலை, வேற ஒன்றும் கிடையாது. இதை கண்டுபிடிச்சாருனாக்கா அந்த சித்தர்களாக இருந்தாலும் சமீபத்தில் 1761 சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியல் மருத்துவர் MD டாக்டர் பட்டம் அடிச்ச ஒரு மனிதனுக்கு ஒரு காந்த சக்தி இருக்குது. அந்த காந்த சக்தியை சரியான முறையில் பக்குவப்படுத்தினா உங்களுடைய கண்கள் அனைத்து மறைக்கப்படும். நான் மட்டும் இல்லை, நீங்க கூட செய்யலாம். ஆனா மனதை ஒருங்கிணைப்படுத்தல் பக்குவத்தை கொண்டு வரணும். அந்த போதை தன்னுடைய வாழ்க்கை வரலாறு படுத்திருக்கு நினைக்கிறேன். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையிலேயே வெற்றியாளர் நாம தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கண்கள் அனைத்து எப்படி மறைக்கப்பட்ட காட்சி காமிக்க போறோம். தண்ணீர்ல மஞ்சளை கரைச்சி
அந்த கரைச்ச மஞ்சள் மீண்டும் கட்டியாக காட்சி நடத்திருக்கிறோம். அமைதியாக அமர்ந்து இந்த காட்சி பாருங்க. அம்மா தாயி, உங்களை காப்பாத்திருப்பதா தாயி, ஓடி வைக்கிற வேலையில இறங்குறேன் தாயி. எனக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நீங்க தான் தாயை காத்திரணும் அம்மா. தாயி, மஞ்சளிலே நீராடி குக்கிமத்தால் பொட்டியிட்டு பூவாட காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உனக்கு பம்பை முரசொலிக்கே உரிமை மேலும் தானொலிக்கே சித்தாங்கு அடை கட்டி நீ சிறி எழுந்திடம்மா. மலை 100 கோவில் கொண்ட என் நங்கால ஈஸ்வரியே ஆத்தாவே அழைக்கின்றோம். தாயண்ணி ஆடி இங்கு வந்திடம்மா. தாயே, அம்மா ஓடி வாம்மா. மணிநூறங்காலியே ஒரு மக்காலத்தில் சொல்லியே ஓடி வாம்மா. மணிநூறங்காலியே ஒரு மக்காலத்தில் சொல்லியே உருகல வாடியம்மா எங்கள் குலம் காக்கும் தேவியம்மா. அம்மம்மா மணிநூறங்காலியே ஒரு மக்காலத்தில் சொல்லியே அம்மா தாயே ஓடி வாம்மா. சித்தாகி ஆடகட்டி தாய திங்கரது நீரேத்தி ஓடி வாம்மா. சித்தாகி ஆடகட்டி தாய திங்கரது நீரேத்தி செரோடி வீதியிலே அம்மா செரோடி வீதியிலே தாய நீயாடி வருபவளே அம்மம்மா மயிலூரங்காலியே ஒரு மக்காலத்தில் தாயே ஓடி வாம்மா. அந்தரிய சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஓடி வாம்மா. அந்தரிய சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஆடி வர தேரிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா மயிலூரங்காலியே ஒரு மக்காலத்தில் சொல்லியே தாயே ஓடி வாம்மா. ஆலய வாசலிலே அலங்கார தோரணம்மா. அலங்கார தோரணத்தில் தாயே உனக்கு அபிஷேக பூஜைகளா ஆடி வரும் தேரிலே அசிட்டு வரும் மாரியம்மா. 1000 கண்கள் கொண்டவளே என் அங்காள ஈஸ்வரி. திருவிழிக்கு ஒளியிலே தாயத்தின் வாக்கு சொல்லிடம்மா. ஓடி வாம்மா. திருவிழிக்கு ஒளியிலே தாயத்தின் வாக்கு சொல்லிடம்மா. மாவிளுக்கு ஒளியிலே தாய மாவிளுக்கு ஒளியிலே அம்மா மகனுக்கு சொல்லிடம்மா. அம்மா
அம்மா மலையூரங்காளி ஒரு மக்களுக்கு எலுமிச்சங்கனியை மோடியாக வைப்பதற்கு முன்பாக எங்களுடைய அம்மனினுடைய அருளால் நம் மனோசக்தியின் மூலமாக தண்ணீரிலே கரைக்கப்பட்ட மஞ்சள் கட்டியான காட்சி முன்பாக காண்பித்திருக்கிறோம். இந்த கட்டியான மஞ்சளை வச்சு அந்த மூடி வைக்கின்ற காட்சி இப்ப நாங்க எடுக்க போறோம். வேற ஒன்றும் கிடையாது. அமைதியாக அமர்ந்து இந்த காட்சி பார்க்க ஜோயா, இதுவரை கண்டன் வைத்த மோடி எடுத்ததும் கிடையாது, எடுத்தவன் உயிரோடு சென்றதும் கிடையாது. அற்ப ஜோயன் அம்மா தாயே என்று தர்மம் செய்யுங்கள் என்று பிச்செடுக்கக்கூடிய அற்ப ஜோயன் இந்த கண்டன் வைக்கின்ற மோடி எடுக்கிறேன் என்ற ஆணவத்தோடு வந்திருக்கிறாய். உன்னுடைய ஆணவத்தை அடக்க முதல் முறையாக வைக்கிறண்டா மோடி. முதல் முறையாக எலுமிச்சம் கனிமோடி உனக்காக வைக்கிறேன். வேற மறந்தால் இந்த எலுமிச்சம் கனிமோடி எறா பாப்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஜெய் மலையாள பகவதி. அம்மா தாயி முதல் முறையாக கனி உள்ள மோடி வைத்திரம்மா. எனக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நீங்க தான் தாயை காத்துறணும் அம்மா. மோடியாக வைக்கின்ற பொழுது என்னுடைய அம்மனுக்கு சிறிது உத்தரப்படி கொடுத்து விட்டு இந்த காட்சி நடத்திருக்கிறோம். அமைதியாக அமர்ந்து இந்த காட்சி பார்த்து மாட்டேன். சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா
முதலாவதாக என்னுடைய அம்மனுக்கு சிறிது உதிரப்படி கொடுத்து விட்டு இந்த காட்சி நடந்தது. 1000 அம்மா தாயே, முதல் முறையாக கனி உள்ள போடி வைத்திரம்மா, எனக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நீங்க தான் தாயை காத்திரண்டும் அம்மா. தாயே வெச்ச மூடி நான் நடுக்கு பகவதி அம்மா, பகவதி அம்மா, வதனமை காரு அம்மா, பகவதி. ஓடிவா கத்த கருப்பண்ண ஓடிவா ஓடிவா தனி உள்ள மனிதனை தனி உள்ள மனிதனை மலையாள பகவதியை ஓடிவா ஓடிவா பங்காள ஈஸ்வரியை ஓடிவா ஓடிவா ஆதிபர சக்தியை ஓடிவா ஓடிவா கத்த கருப்பண்ண ஓடிவா ஓடிவா.
முதல் முறையாக ஜோயலுக்காக எலுமிச்சம் கனிமோடைய வைத்தேன். எலுமிச்சம் கனிமோடு எலுமிச்சம் கனிமோடைய அற்ப ஜோயலுக்காக வைத்தேன். எடுக்க முடியாது என்று பார்த்தால் அற்ப ஜோயல் எடுத்து விட்டானடா. ஏய், இந்த அற்ப ஜோயனை விட கூடாது. கண்டனை பகைத்தால் என்ன நிலைமை என்று இந்த அற்ப நிறைய ஜோயன் அறிய வேண்டும். ஆகையால் இவனுக்கு இரண்டாவது முறையாக வைக்க இரண்டாம் மோடி பரவல்ல முட்டை என்ற மோடி அற்ப ஜோயனுக்காக வைக்க போகிறேன். மற்றொன்று மஞ்சள் கரு. நீ கரம் தொட்டு எடுத்தனால் இதே இடத்தில் உன்னுடைய கரமாகப்பட்டது ஒடிந்து போக வேண்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஜெய் மரியாத பகவதி. இந்த எலுமிச்சங்கனியை மூடியாக வைத்து இப்போது இரண்டாவது கருமுட்ட மூடி வைத்திருக்கிறோம். ஏன்னா அந்த மனோசக்தியை செலுத்திய பிறகு இந்த பையன் சீக்கிரத்தில் எழுந்திருக்க முடியாது. அப்படி எழுந்திருக்கனால ஒரு வைத்தியத்தை பயன்படுத்துறோம். அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக், நேச்சுரோபதி வரிசையில அக்குபஞ்சர் அப்படின்னு ஒரு வைத்தியம் ஒன்று இருக்குது. அந்த அக்குபஞ்சர் டாக்டருங்க இருக்கிறாங்க, நிறைய டச்சு சொல்லுவாங்க, ஆனா ஊசி போட மாட்டாங்க. அவங்க உடல்ல 32 புள்ளிகள் இருக்கு. இது கல்லீரல், இது மண்ணீரல். இந்த இடத்துல தான் இருக்குது கல்லீரல், இது மண்ணீரல். இந்த கல்லீரல் மண்ணீரல் புள்ளி எங்க இருக்குனாக்கா கண்டைக்கால் சதையில 32வது பாயிண்ட்லயும் கழுத்து பக்கத்துல தைராய்டு சுரப்பின்னு ஒண்ணு வருது. இந்த சுரப்பி அழுத்தம் கொடுத்த உடனே நேரா தமணிக்கு ரத்தம் போகும். இடது பக்கம் இருக்கிறது தமணி, வலது பக்கம் இருக்கிறது நுரையீரல். இந்த தமணிக்கு ரத்தம் போடுறதுமே அந்த தமிழ் இந்த ரத்தத்தை கொண்டு போய் கல்லீரலுக்கு மணி கொண்டு போய் கொடுத்துரும். அங்கிருந்து ஒரு சிறிய நுண்ணிய நரம்பு வழியா இந்த சிறுமுனைக்குள்ள அடிச்சிடும். அந்த இடத்துல சூடாயிடும், அவனுக்கு அப்படியே மயக்கம் தெளிச்சிருவான். இது ஒரு வர்மக்கலை. அதாவது வர்மக்கல்ல மொத்தம் 108 வர்மம் இருக்கு. நமக்கு அது தெரியறது கிடையாது. ஆனா இது 3வது வர்மக்கல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப டச் பண்ண உடனே எந்த இடத்துல அதனுடைய பாகங்கள் இருக்குதுன்றத இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த வர்மத்தை மட்டும் சரியா புரிஞ்சுக்க முடியல. காரணம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டானாக்கா உண்மையில நடக்காதெல்லாம், அதாவது ஒரு 6 மாசம் சாவரம், 3 மாசம் சாவரம், அப்பெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை அப்படியே சித்திரங்கள் அப்படி மறைச்சிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அற்புதமான கலை அந்த வர்மக்கலை. இங்கே இரண்டாவது அந்த கருமுட்டை வைத்திருக்கிறோம். ஏன்னா பொய் சொல்லக்கூடாது. இந்த வேங்கேஸ்வரனுடைய ஆலயத்தில் எதிரில் இருக்கிறோம். அந்த சக்தி படைச்சு பொய் சொல்ல, அதுக்காக இதை முதலே நாங்கள் வழக்கமாக சொல்றோம். இது மனோவசிய கலை. இதை நான் மட்டும் இல்லை, நீங்க கூட தெரிஞ்சுக்கலாம். சரியான முறையில் மனதை ஒருத்தரப்படுத்துற பக்குவம் மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தான் வெற்றியாளர், வேற ஒன்றும் கிடையாது. நீ விண்ணை தொட வேண்டும் என்றால் உன்னுடைய வேர்வை இந்த மண்ணை தொட வேண்டும்.